இங்கு வீட்டிற்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எனக்கு சிங்களம் புரிந்த வகையில் சட்டத்தரணி நாவல் ராஜபக்ச அவர்கள் கூறிய விஷயம் விளங்கியது. இன்றைய நிகழ்வின் நோக்கம் அதுதான். இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னான சூழலில் எப்படி இருக்கின்றது இந்த நிலைமை என்பது. இதை நான் இரண்டு வகையாக பார்க்கின்றேன். ஒன்று, சிங்கள மக்கள் என்ன நிலைமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையத்தவ மக்கள் என்ன மாதிரியான அணுகுமுறைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது. இதற்கிடையே எங்களுடைய தமிழ் மக்கள் தரப்பிலும் சரி, சிங்கள மக்கள் மத்தியிலும் சரி, நாளைக்கு இஸ்லாமிய மக்கள் அல்லது மலையத்துவ மக்கள் மத்தியில் இந்த உரையாடல் இருக்க வாய்ப்பில்லை. என்னென்று சொன்னால், அமெரிக்கா ஒருபோதும் ஜேவிபி அரசாங்கத்தை, இந்த அனுதகுமார் அரசாங்கத்தை விரும்பாது, ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு பேச்சு ஒரு அரசியல் பிரச்சலாக இருக்குது. ஆகவே ஒரு சீனா பக்கம் அனுதகுமார் அரசாங்க போகலாம், வேண்டுமானால் இந்தியாவையும் சமாளிக்கலாம் என்ற சில பேச்சுக்கள், அந்நியமாக சிங்கள இணையங்கள், ஊடகங்கள் இப்படியான சில தகவலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த புவிசார் அரசியல், இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் என்று சொல்கிற இந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். சின்ன உதாரணம், பிரபல ஜிஹாதி அல்-கிசானி, அவரை பிடிப்பதற்கு 10 மில்லியனை அமெரிக்கா கோரியது. அவரை கைது செய்வதற்கு, அவரை கண்டால் அவருடைய தலைக்கு 10 மில்லியன். ஆனால் அதே அல்-கிசானியோடு தான் பின்னர் கூட்டு சேர்ந்து சிரியாவிலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது அமெரிக்கா. மத்திய கிழக்கு நாடுகளிலே எத்தனை பயங்கரவாத இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றன. இப்போது அமெரிக்கா அங்கே கூட்டு சேர்ந்திருக்கிறது, அந்த இயக்கங்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிறது. என்றால் சீனாவுடைய பட்டுப்பாதை திட்டத்துக்கு எகெயின்ஸ்டாக. ஆக இப்படியெல்லாம் ஒரு 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 10 மில்லியன் தலைக்கு கோரப்பட்ட அவரோடு கூட்டி சேர்ந்து சிரியாவிலே ஆட்சியை மாற்ற முடியும் என்றால், ஏவிபியோடு கூட்டி சேருவதற்கு இலங்கை அரசு அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வில்லங்கம் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் அப்படி மாற்றும். இதை சில தமிழர்கள் நம்புகிறார்கள், தமிழ் மக்கள் நம்புகிறார்கள். இப்போது அமெரிக்காவுக்கு கோபம் வரும், ஆகவே எங்களுடைய பிரச்சனை கையில் எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் என்றெல்லாம் ஒரு 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 பிழையான சிந்தனையோடு வாழ்கிறார்கள். இந்தியாவுக்கு கோபம் வரும், ஜேவிபி மீது இந்தியாவுக்கு கோபம் வரும், ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து இந்த அரசாங்கத்தை கவுக்கும் அல்லது வெறுட்டும், இதை ஒன்று செய்யும் என்ற ஒரு ஒரு பொய்யான நம்பிக்கையோடு தமிழ் மக்களிலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போது நான் சிங்கள மக்களுடைய நிலைமைக்கு நான் வருகின்றேன். இந்த அறகலைய போராட்டம் தொடர்பாக சொன்னார். இந்த அறகலைய போராட்டத்தினுடைய முடிவுதான் இந்த ஜேவிபியினுடைய அரசாங்கம். இந்த ஜேவிபி என்றது அவருடைய முகத்தோற்றமான இந்த தேசிய மக்கள் சக்தி. ஆனால் அறகலைய போராட்டத்திலே நான் இருக்கிறேன், ஜேவிபியினுடைய பங்களிப்பு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரியும், அந்த நண்பர்களையும் தெரியும். அப்ப ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் என்பதுதான் இங்கே பிரதானமான விடயங்கள். இப்ப அனுதகுமார் சனாயக்கா ஜனாதிபதியாக வந்த பின்னர் இந்த ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் என்ற நிலைமைக்கு என்ன நடந்தது, அல்லது ஊழல் செய்தவர்கள், அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா, அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா என்றால் இதுவரைக்கும் இல்லை. இப்போதுதான் யோசித ராஜபக்ச இன்றைக்கு கைது செய்யப்பட்டதாக தான் இப்போ செய்தி வருகிறது. அப்ப இந்த நடவடிக்கைகள் தாமதமாவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் மிக இலகுவாக சொல்ல முடியும். உள்ளாட்சி சபை தேர்தல் என்று வர இருக்கின்றது, சில வேளைகளிலே மாகாண சபை தேர்தலும் வரலாம். அப்ப உள்ளாட்சி சபை தேர்தலும் அவர்கள் முழுமையாக வெற்றி பெற வேண்டும். அதற்காக இப்போதைக்கு சில நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கிறார்கள் அல்லது காலதாமதப்படுத்துகிறார்கள். என்ன, சில வேளைகளில் மக்கள் மத்தியில் சில கொந்தளிப்புகளை கொண்டு வந்துவிடும். ஆகவே அது தங்களுடைய அடுத்த தேர்தலுக்கு ஆபத்தாக அமையும் என்பதற்காக அதை ஒத்தி வைக்கிறார்கள். அப்ப
அறகலைய போராட்டம் நடந்த பொழுது சொல்லப்பட்ட விடயம் சிஸ்டம் சேஞ்ச். இந்த போராட்டத்திலே ஜேவிபி பங்கு கொள்ளாவிட்டாலும் அல்லது அவர்களுக்கு அதிலே பங்கு இல்லாவிட்டாலும் அந்த கொள்கையை அந்த கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பிரச்சாரங்கள் செய்து ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இத்தனை ஆசனங்களை பெற்றார்கள் என்றால், இதுவரைக்கும் அதற்கான இப்போ 100 நாட்கள் கடந்து விட்டன. 3 மாதங்கள் முடிந்து 4வது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. 5வது மாதம் வரப்போகின்றது. இதுவரைக்கும் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. இப்போது அனந்தகுமார் சாணக்கியாவாக இருக்கலாம் அல்லது பிரதமர் ஹரணியாக இருக்கலாம், என்ன சொல்லுகிறார்கள்? அனந்தகுமார் சாணக்கியனுடைய பேச்சை அல்லது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினருடைய அமைச்சர்களுடைய பேச்சை கேட்டால் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி கொடுக்கிறார்கள். அரச அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். கிட்டத்தட்ட எதிர்கட்சியிலே இருந்து பேசுவது போல பேசுகிறார்கள். இப்போது எங்களுடைய பார்வை என்னவென்றால், எதிர்கட்சியில இருக்கிற பொழுது நீங்கள் கேட்டது என்ன? 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்குது, 169 ஆசனங்கள். அதை விட எக்ஸிகூட்டிவ் பவர், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி உங்களோட கையில் இருக்குது. இப்போ 24 மணி நேரத்தில் அல்லது 48 மணி நேரத்தில் சட்டங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டு போகலாம். எந்தவித தயவுதாட்சியும் தேவையில்லை. உங்களுக்கு மக்கள் சகல அங்கீகாரத்தையும் வழங்கியிருக்கிறார். அப்போ 3 மாதம் கடந்து 4வது மாதம் 5வது மாதம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் இன்னமும் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இல்லை. எதிர்கட்சி வரிசையில் இருந்து பேசுவது போல அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய அணுகுமுறையை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது, அது ராஜபக்ச அல்லது சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த பொழுது எப்படி செயல்பட்டார்கள், அமெரிக்காவோடு இந்தியாவோடு IMF எனப்படுகின்ற சர்வதேச நாணயத்தோடு எப்படி செயல்பட்டார்களோ அதே அணுகுமுறையை தான் இப்போது செய்கிறார்கள். எந்த மாற்றமும் இல்லை. மிக சிறிய உதாரணம், நாங்கள் கனவு பிடித்து சொல்ல முடியும். மிக சிறிய உதாரணம், நட்டம் அடைகின்ற அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது IMF. இதுக்கு JVP கடும் எதிர்ப்பு. நட்டம் அடையும் அரச நிறுவனங்களை லாபம் ஈட்ட முடியும் என்றெல்லாம் நாடாளுமன்றத்திலே பேசினார்கள். இப்போதும் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போது நட்டமடையும் நிறுவனங்களை, அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற IMF-னுடைய அந்த பரிந்துரைக்கு இப்போது JVP இணங்கித்தான் இருக்கின்றது. இதை வெளிப்படுத்தவில்லை. IMF-ஓடு ஒப்பந்தங்களை, பரிந்துரைகள் நாங்கள் மாற்றுகிறோம், மீளாய்வு செய்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதே ஒப்பந்தம் தான் இப்போது செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த மாற்றமும் இல்லை. உலக வங்கியோடும் பாரிஸ் கிளப்போடும் பேச்சு நடத்துகிறார்கள் இலங்கைக்கு நிதி வழங்குகின்ற நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களோடு நடத்துகின்ற பேச்சுவார்த்தையிலும் எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்க கையாண்ட அதே நடைமுறை. இப்ப 2/3 மெஜாரிட்டியோட ஆட்சியில இருந்து கொண்டு நீங்கள் ரணில் விக்ரமசிங்க கையாண்ட அல்லது ராஜபக்ச அல்லது சந்திரிகா கையாண்ட அதே முறைகளோடு கொஞ்சம் வித்தியாசங்களோடு போவீர்களாக இருந்தால், நீங்கள் எதிர்கட்சியிலே இருந்து சொன்ன விடயங்கள், பேசிய விடயங்கள், சுட்டிக்காட்டிய விடயங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் என்ன? அதை சொல்லித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். அதற்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அதற்காகத்தான் 2/3 மெஜாரிட்டி வந்தது. அதற்காகத்தான் எக்ஸிகூட்டிவ் பவர், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்ட கையில் தரப்பட்டது. ஆனால் அவை எதையுமே செய்யாமல் நீங்கள் அந்த அணுகுமுறையோடு பயணிப்பதாக இருந்தால் இதனுடைய பயன் என்ன? சரி, ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், பவர் மிஸ்யூஸ், கரப்ஷன்ஸ், 2 விடயங்களிலும் தனிதம் இதுவரை கையாளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? பார் பர்மிஷன் எடுத்தவர்களுடைய பெயர்களை வெளியில விடுவோம் என்று சொன்னார். இதுவரைக்கும் பெயர் வெளியில விடப்படவில்லை. ஏன்? பார் பர்மிஷன் எடுத்திருக்கிறார்கள், பெயர் வெளியிடுவோம் என்று மக்களுக்கு சொன்னீர்கள். மக்கள் அதனை நம்பித்தான் வாக்களித்தார். யாழ்ப்பாணத்திலும்
குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியிலும் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். நீங்கள் மாற்றம் என்று சொன்னீர்கள். ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட், ஆல்டர்னேட்டிவ் பாலிசி, ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் சேஞ்ச், சோசலிசம் என்றெல்லாம் சொன்னீர்கள். சரி, தமிழ் மக்கள் கூட வாக்களித்தார். அதுவும் ஒரு 30 ஆண்டுகால ஆயுத போராட்டத்துக்குள்ளே இருந்த தமிழ் மக்கள் ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார். இப்போது 5 மாதம் கடந்து விட்டது. என்ன நடக்கிறது? எதுவுமே இல்லை. இப்ப சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோம். ரணில் விக்ரமசிங்கே என்ன சொன்னார்? இந்த ஜனாதிபதி எலெக்ஷனை கொஞ்சம் இன்னொரு வருஷத்துக்கு பின்னுக்கு போடுவோம், போட்டால் இந்த எக்கனாமிக்கை நான் கொஞ்சம் பில்டப் பண்ணலாம் அவர் சொன்னார். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இல்லை, பிடிவாதமாக நின்றீர்கள், எலெக்ஷனை நடத்தினீர்கள், வென்றீர்கள். இப்போது என்ன செய்கிறீர்கள்? ரணில் விக்ரமசிங்கே செய்த அதே அணுகுமுறையோடு போகிறீர்கள். இப்போ நான் சொல்கிறேன், எலெக்ஷனை நடத்தாமல் இருந்திருந்தால் எக்கனாமிக் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு, நிச்சயமாக டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த யதார்த்தத்தை சிங்கள மக்களுக்கு புரிய வைப்பது யார்? இதுதான் இப்போ என்னுடைய கேள்வி. இந்த யதார்த்தத்தை சிங்கள மக்களுக்கு புரிய வைப்பது யார்? வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே அந்த வாக்களித்து 3 ஜேவிபி எம்பியை தெரிவு செய்த அந்த மக்களுக்கும் விளங்க வைப்பது யார்? நல்ல ஒரு தலைப்பு இந்த நிகழ்வு. ராய், நான் இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு வருகிறேன், எங்களுடைய தமிழருடைய பேச்சினோடு வருகிறேன். இப்போ தமிழ் மக்கள் எப்படி ஏமாற்றப்பட போகிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே மைத்ரிபால சிறிசேன ஆக்களுடைய அரசாங்கத்திலே நடைபெற்ற ஒரு அப்ரோச், ஒரு அணுகுமுறை இப்போது கையாளப்படுகின்றது. இந்த இமாலய பிரகடனம் என்று ஒன்று 2023ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இந்த பிரகடனத்தினுடைய தயாரிப்பு கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்கே மைத்ரிபால சிறிசேன கவர்மெண்ட்ல அது செய்யப்பட்டது. ஒரு என்ஜிஓ, ஜெர்மனை தளமாக கொண்ட என்ஜிஓ மற்றும் ஸ்காண்டினேவிய நாடுகளை தளமாக கொண்ட செயற்பாடுகள், அந்த ஆக்டிவிட்டிஸோடு தான் அந்த இமாலய பிரகடனம் இங்கே வந்தது. 2016ஆம் ஆண்டு ட்ரெடிஷன் அண்ட் ஃபேத் ஓரியன்டட் இன்சிடென்ட் மீடியேட்டர்ஸ், TFIMS எனப்படுகின்ற அந்த ஆர்கனைசேஷன், TFIMS என்ற அந்த ஆர்கனைசேஷன் 2016ஆம் ஆண்டு ஒரு ஆய்வை மேற்கொண்டது. அந்த ஆய்வில் இலங்கை தொடர்பாக, தமிழ் மக்கள் தொடர்பாக எதுவும் பேசப்படையில. அதில் மியன்மார், தெற்கு தாய்லாந்து, லெபனான், கொலம்பியா, கென்யா, மாலி போன்ற நாடுகளுடைய பிரச்சனைகள்லாம் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த TFIMS என்ற இந்த அமைப்பினுடைய, இந்த என்ஜிஓனுடைய கருத்திட்டம் தான் இமாலய பிரகடனம் என்பது அவர்களுடைய இந்த ஆவணங்களிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. பேர்கஃப் ஃபவுண்டேஷன் அதுக்கு பின்னணியாக இருந்தது. அந்த பேர்கஃப் ஃபவுண்டேஷன் யார் என்றால் அது ஜெர்மனி தளமாக கொண்ட ஒரு என்ஜிஓ. இந்த பேர்கஃப் ஃபவுண்டேஷன் என்ற இந்த அமைப்பு தான் புலம்பெயர் தமிழர்களை வளைக்கிறது. அதாவது தமிழ் தேசியம் என்று பேசி தமிழ் தேசியம் என்ற அந்த கோட்பாட்டை நீத்து போகச் செய்கின்ற வேலை திட்டத்திலே தான் இந்த ஃபவுண்டேஷன் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இதை பற்றி ஒரு விரிவான கட்டுரை எழுதியிருந்தேன். இப்ப இந்த ஆர்கனைசேஷன் கொழும்புல இருந்தது. இது ராஜபக்ச அரசாங்கத்தால் வெளியேற்றப்பட்டது, பௌத்த பிக்குகளுடைய எதிர்ப்பாளர் வெளியேற்றப்பட்டது ஒரு காலத்தில். அதனால மறைமுகமாக சுவிஸ் ஃபிக்ஸ் என்ற ஒரு அமைப்பின் செயற்பாட்டோடு தான் இந்த இமாலய பிரகடனத்துக்கான முழு வேலையையும் செய்திருக்கிறார்கள். இப்போ அது மறுக்கிறார்கள், தாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை என்று. சுவிஸ் ஃபிக்ஸ் இப்போ மறுக்குது, சுவிட்சர்லாந்தே மறுக்குது தாங்கள் செய்யவில்லை என்று. இப்போ இந்த சுவிஸ் ஃபீஸ் என்ற அமைப்பு மறுத்தாலும் பின்னணி இதுதான்.
இந்த இமாலய பிரதேசம். அது அந்த இமாலய பிரதேசத்தின் உள்ளடக்கம் என்னன்னு சொன்னால் தமிழ் மக்களை இந்த யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டியூஷன், இந்த ஒட்டியாட்சி அரசியல் ஜாப்புக்குள்ள கரைய வைக்கிறது. அப்ப இந்த இந்த நகர்வு இப்ப திருப்பி வர வலிக்கிடுது. இப்ப அனுதகுமார் சாணக்கியாவுடைய கவர்மெண்ட்ல இந்த நகர்வு திருப்பி வர வலிக்கிடுது. அப்ப இந்த இடத்துல தான் தமிழ் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அமெரிக்கா, இந்த சுவிட்சர்லாந்து, நோர்வே நாடெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது மிக தவறு. அங்கே இருக்கிற என்ஜிஓஸ் என்ன செய்தென்றால், அவர்கள் வேலை என்றால் இப்படி வருவார்கள், ஒரு செமினாரை வைப்பார்கள், எங்களுடைய கருத்தை கேட்பார்கள், கேட்டு போட்டு எழுதி போட்டு அங்கே ஃப்ராங்கும் இருக்காது, கையெழுத்தும் இருக்காது, ஒரு அறிக்கையாக வெளியில் விடுவார்கள். அவ எம்பிமார், தமிழ் எம்பிமார் முழுக்க இந்த செமினாருக்கு போயினோம். இப்போ 2016ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நடந்த ஒரு மீட்டிங், அதில் மங்கள சமரவீர, சுமந்திரன் எல்லாரும் போய் பேசினவர். என்ன பேசினது? இந்த யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டியூஷனுக்குள்ள எப்படி தமிழாக்களை கொண்டு வரலாமன்று. இப்போ இதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் வருது. இப்போ அனுதகுமார் சாணக்கிய அரசாங்கத்திலேயும் இது வரத்தான் போகுது. இது அதற்கு முன்னோடியாகத்தான் இப்போ லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு தயார்படுத்தினோம். அது முடிய மாகாண சபை எலெக்ஷன். அப்போ மாகாண சபை எலெக்ஷன் நடந்துட்டால் தட்ஸ் ஆல், அது முடிஞ்சுது. அதுதான் சொல்யூஷன். இந்த நகர்வு பின்பக்கத்தால் நடக்குது. இது இது பெஸ்ட்டுக்குள்ளால, அமெரிக்காவுக்குள்ளாலேயோ அல்லது கனடாவுக்கு, இந்தியாவுக்குள்ளால இது நகருது. அனுதகுமார் சாணக்கியோட நகருது. அனுதகுமார் அரசாங்கம் அதை புரிந்திருக்கிறார்கள். இப்போ முந்தியெல்லாம் ஜேவிபி இந்த இந்த ஆர்கனைசேஷன்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இப்போ இந்த ஆர்கனைசேஷனுடைய நிலைமையில இப்போ அவங்க விளங்குது. ஓகே, அப்போ இவர்களுடைய செயற்பாடுலாம் சும்மா தமிழ் தேசியத்தை பேசுகிற மாதிரி பேசி கொண்டு வந்துட்டு பிறகு அதை நீத்து போக செய்து பிறகு இந்த யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டியூஷனுக்குள்ள வந்துடும் என்று இப்போ தான் விளங்குது. இப்போ வரவேற்கிறார்கள். அந்த செயற்பாட்டை வரவேற்று இப்போ இமாலய பிரதேசத்துக்குள்ளால ஒரு நகர்வு போகுது, நிச்சயமாக நடக்க போகுது. நான் இந்த ஆங்கில எழுத்துக்கள், இந்த அமைப்புகளினுடைய இணையதளங்கள் எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக வாசிப்பதால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். சரி, அப்போ இந்த இடத்துல தான் நான் முன் சொன்னேனே, இந்த ஜியாதி, இந்த அல் ஜியானியோடைய போய் எப்படி அமெரிக்கா கூட்டி சேர்ந்ததோ அதே மாதிரி ஜேவிபியோடையும் அமெரிக்கா கூட்டி சேர்றதுக்கு நேரம் போவார். அப்போ இந்த இடத்துல தமிழாக்கள் நினைக்கிறது மிக தவறு. அமெரிக்காவுக்கு கோபம் பெறும், இந்தியாவுக்கு கோபம் பெறும், ஓடி வந்து எங்களுக்கு தருவினம், மிக மிக தவறு. நாங்கள் சர்வதேச ஜியோ பாலிடிக்ஸை நன்றாக அவதானிக்க வேண்டும். இந்த என்ஜிஓஸ்களுடைய இணையதளங்கள் செய்திகளை நாங்கள் அவதானிக்க வேண்டும். நாங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணுறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. தமிழாக்கள் யாருமே பார்க்குறேன். இப்போ அனுதகுமார் சாணக்கியாவுக்கு ஒரு சவால் இருக்குது. என்னென்றால், இவர் சொல்லிக்கொண்டு வந்த மாற்றம், சோசியலிசம் என்றதெல்லாம் இனி இருக்காது, அது சான்ஸே இல்லை. இந்த இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள, ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள தான் அவர் நகரப் போகிறார். நீங்க பாருங்க, 3 இயர்ஸுக்கு பிறகுதான் அரசியல் ஜாப்பு மாற்றம்னு சொல்றார். அப்ப அதையே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். என்ன நடக்காது. அப்ப 5 வருஷம் முடிய அங்கே எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப 3 வருஷத்துக்கு பிறகு புதிய ஜாப்பை தொடங்கினால் அந்த வேலத்திடம் போய் இழுபாடு, அப்புறம் எலெக்ஷன் வரும். அப்புறம் இதே சிஸ்டத்துக்குள்ளே எலெக்ஷனை கேட்பினோம், திருப்பி அடுத்த 5 வருஷத்துக்கு பவர். அப்ப ஏமாறப்போவது சிங்கள மக்கள் மட்டுமில்லை, தமிழ் மக்களும் தான். தமிழ் மக்கள் ஏற்கனவே ஏமாறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் சிங்கள மக்கள் தான் இப்ப நன்றாக ஏமாறப் போகிறார்கள். இத சிங்கள மக்களுக்கு சொல்றது யார்? நான் என்னுடைய சிங்கள ஊடகவியல் நண்பர்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதுல இருக்க புரிதலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சில பேர் அதை எழுத மாட்டினோம், அக்செப்ட் பண்ணி. ஏனெண்டா நான் பார்த்தனால் எனக்கு கோவிக்க கூடாது, சிங்கள நண்பர்கள் கோவிக்க கூடாது. கண்ண பேருக்கு இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. இப்போ இருக்கிற சிஸ்டம் கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ணல கண்ண பேருக்கு உடன்பாடு இல்லை. இந்த அறகலைய போராட்டத்தில் இருந்த சில பேரோட எனக்கு ஒரு முரண்பாடு வந்து என்னென்றால், இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்றதுக்குள்ள தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்னன்றதை ஒழுங்கா சொல்லிடு. அப்போ உங்களுக்கு கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, சரி. எங்களுக்கு அது இல்லை பிரச்சனை, எங்களுக்கு வாழ்வியல் பிரச்சனை. மலையதோ மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனை, முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு வாழ்வியல் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு கேஸ் கிடைச்சா, பெட்ரோல் கிடைச்சா நீங்கள் வீட்டை போயிடுவீங்க. கோத்தபராஜ் பக்ஷ மாறினா நீங்கள் வீட்டை போயிடுவீங்க. அப்போ சிஸ்டம் சேஞ்ச், வாட் இஸ் த சிஸ்டம் சேஞ்ச் நான் கேட்டேன். அதனுடைய பொருள் என்ன, மீனிங் என்ன?
இந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றுறது மட்டும் சிஸ்டம் சேஞ்ச் அல்ல. இது ஒரு பன்மைத்துவ அரசு, இது ஒரு ஃப்ளூரி ஸ்டேட். அந்த சிஸ்டம் வர வேண்டும். அது வருமா? இல்லை. ஸோ அப்ப சிஸ்டம் சேஞ்ச் என்று போராடுகிற தமிழர்கள் கூட, சிங்கள மக்கள் கூட அது சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் தான் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி கொண்டு வந்து இந்த ஆட்சியை மட்டும் மாற்றுகிறார்கள். அப்ப இந்த இடத்துல தான் நாங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷனையும் பார்க்கணும். இதுலேயே தமிழ் மக்களுக்கு தான் நிறைய பொறுப்பு இருக்கு. இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸுக்கு மாட்டுப்பட போகிறது நாங்கள் தான். நாங்கள் இப்போ நம்புறோம். எனக்கு இப்போ சிரிப்பு. நேற்று வர சொல்றார், சிச்சி அமெரிக்காவுக்கு பிடிக்காது, ஜேபிஏ அடிப்பான் பேர். அதான் நான் சொன்னான், இந்த 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 அல் ஜியாதி, இந்த 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 அல் கிசானியினுடைய ஹிஸ்டரியை, வரலாறு நான் சொன்னேன். ஆகவே நாங்கள் தமிழர்கள், இது சிங்கள மக்களுக்கு நான் சொல்லவில்லை, தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்டர்நேஷனல் லோ, சர்வதேச சட்டங்களை படிக்க வேண்டும், சர்வதேச அரசியலை படிக்க வேண்டும். இன்டர்நேஷனல் லோவுக்கும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்களுடைய தமிழ் எம்பிமார் கன பேர் இந்த டிஃபரண்ட், இந்த வித்தியாசம் தெரியாமல் பார்லிமெண்ட்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச சட்டங்கள் வேற, அது இருக்குது. அது சர்வதேச சட்டங்களுக்குள்ளால நாங்கள் அணுகினால் நிச்சயமாக கொஞ்சமாக தொட முடியும். ஆனால் சர்வதேச அரசியலுக்குள்ள போய் விழுந்தால் நாங்கள் செத்து போவோம். குர்திஷ் இன மக்களை எப்படி அமெரிக்கா பயன்படுத்தியது, இப்போது எப்படி குர்திஷ் இன மக்களை அமெரிக்கா தூக்கி எறிந்திருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல போய் நாங்கள் ஒரு பகடக்காயாக முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, வேர்ல்டில் எங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது, உதாரணம் இருக்குது. நாங்கள் படிக்கிறேன், பார்க்கிறேன். ஸோ எங்களுக்கு இப்ப தேவை, தமிழர்களுக்கு இப்போது தேவை, சர்வதேச சட்டங்களை படிக்க வேண்டும், சர்வதேச அரசியலை புரிஞ்சு கொண்டு அதுக்குள்ளால் நகர வேண்டும். நாங்கள் அமெரிக்காவுக்கும் போகக்கூடாது, சீனாவிட்டையும் போகக்கூடாது, இந்தியாவிட்டையும் போகக்கூடாது. நாங்களாகவே இருந்து விடுவோம். நல்ல எக்ஸாம்பிள் பலஸ்தீனம். இன்றைக்கு நீங்க பாருங்க, இன்றைக்கு இந்த பலஸ்தீனம் நல்ல எக்ஸாம்பிள். நான் நிறைய என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றது, பலஸ்தீனம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸுக்குள்ள ஒரு நாளும் ஈடுபடாது. அந்த சமூகம் இன்டர்நேஷனல் லோவுக்குள்ளால மூவ் பண்றார்கள், சர்வதேச சட்டங்களால மூவ் பண்ணுகிறார்கள். அங்கே யூனிட்டி என்னன்னு சொன்னால், இஸ்ரேல் அந்த ஸ்டேட், அவர்களை நாங்கள் எப்படி எதிர்ப்பது, இது எங்களுடைய பூமி. உண்மையிலேயே இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது. உண்மையில அது பலஸ்தீனுடைய நாடு, பலஸ்தீன மக்களுடைய நாடு. இந்த ஹிஸ்டரி ஆனால் சரியா யுஎன்ல இருக்குது. டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லியாச்சு, அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அமெரிக்கா என்ன செய்தால், டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லி கொண்டு போய் முழுமையாக பலஸ்தீனத்தை பிடிக்கிற இஸ்ரேலுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுக்கும். இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம் என்றால், இந்த பீஸ்டாக் பேச்சுவார்த்தை நடக்கல, இந்த புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நடக்கல, அமெரிக்கா அடிக்கடி சொல்ற வசனம் ராணுவ தீர்வு சாத்தியப்படாது, ராணுவ தீர்வு யூஎன் சொல்லும். எங்களுடைய ஒரு சந்தோஷம், புலிய வெள்ளையிலாது. அமெரிக்கா சொல்றான் ராணுவ தீர்வு சரி வராது. ஆனா ராணுவ தீர்வு தான் கொடுக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் ராணுவ தீர்வு தான் கொடுக்கப்பட்டது. அந்த ராணுவ தீர்வுக்கு அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது, இந்தியா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது, சைனா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது. பார்லிமெண்ட்ல ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கா பிரைம் மினிஸ்டர் 2009 யுத்தம் முடிஞ்சு அடுத்த மாசம் பார்லிமெண்ட்ல தேங்க் பண்றார் அமெரிக்காவுக்கு, இந்தியாவுக்கு தேங்க் பண்றார். இப்ப இந்த அணுகுமுறை இப்ப பலஸ்தீனத்தில் வருது, டூ ஸ்டேட் சொல்யூஷன். ஆனா பலஸ்தீன ஊடகங்கள் அதுக்கு அடிபணியல. பலஸ்தீனோட சொல்லுது டூ ஸ்டேட் சொல்யூஷன் இல்ல, தேவையில்லை, இது எங்கட நாடு. தெளிவா சொல்றான், இது எங்கட நாடு. நீ சொல்லல, அமெரிக்காவுக்கு சொல்றான் நீ இரு அரசு தீர்வு சொல்ல வேண்டாம். இங்க எக்ஸாம்பிளை அவர்கள் எழுதுகிறார்கள், எங்களுடைய முள்ளிவாய்க்கால் பிரச்சனைலாம் எடுத்து அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனா எது எங்க தமிழர்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் இந்த பிரச்சனையை சிங்கள தமிழ் மக்கள் இரண்டு வகையாக பார்க்க வேண்டும்.
சிங்கள மக்கள் தங்களுக்கான சிஸ்டம் சேஞ்ச் என்னது என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். தமிழர்கள் அந்த சிஸ்டம் சேஞ்சுக்குள்ளே எங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அந்த பொலிட்டிக்கல் அரசியல் உரிமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு தெளிவடைய வேண்டும். அதுக்காக இந்தியாவையும் அமெரிக்காவையும் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்டர்நேஷனல் லோ என்ன சொல்லுது என்பதை படித்துக்கொண்டு அதற்கூடாக இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸுகளை போய் விழுந்து கொள்ளாமல் நாங்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. அண்ணகுமார் அரசாங்கம் தான் இப்போ எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது. நாங்கள் இதோடையும் நாங்கள் தமிழர்கள் திருந்தவில்லையானால் தமிழர்களுக்கு இனி வாழ்வு இல்லை, அல்லது இனிமேல் நீங்கள் முன்னோக்கி போக முடியாது என்பது இந்த செய்தி தெளிவாக தெரிகின்றது. ஆனால் இப்போதும் சந்தர்ப்பம் இருக்கின்றது தமிழர்கள் தங்களை கட்டமைத்துக் கொள்வதற்கு. அதே போன்று சிங்கள மக்களுக்கும் இனிமேல் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த ஜேவிபியினுடைய இந்த ஆட்சி மாற்றம் என்ன சொல்லி வந்தார்கள், இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ரணில் விக்ரமசிங்க செய்ததையும் ராஜபக்ச செய்ததையும் சந்திரிகா செய்ததையும் செய்வதற்குத்தான் நீங்கள் மாற்றம் சோசியலிசம் சொன்னீர்களா என்று சொன்னால் அது தேவையில்லை. நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவே விட்டுருக்கலாம், ராஜபக்சவையே விட்டுருக்கலாம் நாங்கள் ஆள்றதுக்கு. ஓகே, சிங்கள மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் சிங்கள மக்கள் இதை புரிந்து கொள்ளுவார்களா எனக்கு தெரியவில்லை. நன்றி.